ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நாட்டில உள்ள பிரச்சனை பார்க்கிறத விட, நாட்டில எவ்வளோ பிரச்சனை இருக்கு. நாட்டில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. உலகத்திலேயும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு இடங்களிலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைலாம் அது அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது இருக்க தான் செய்யும். ஆனாலும் பாருங்க, நாட்டில இருக்குது, உலகத்தில இருக்குது, எல்லா இடங்களிலும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை பாருங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. ஆனாலும் வீட்ல இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையே. ஒவ்வொரு குடும்பத்திலயும். பலவிதமான பிரச்சனைகள். என்னதான் அன்பை ஊட்டி வளர்த்தாலும், சகிப்புத்தன்மையை ஊட்டி வளர்த்தாலும், தன் தகப்பன், தன் தாயினுடைய நற்கிரியைகள், நற்செயல்களை பார்த்து பிள்ளைகள் வளர்ந்தாலும், அவருடைய தாழ்மையும், பொறுமையும் பார்த்து பிள்ளைகள் வளர்ந்தாலும், கடவுள் நம்ம தகப்பனோடு, தாயோடு இருக்கிறார் என்பதை அறிந்து, அதன் பிறகும் அவர்களை பார்த்து அப்படி வளர்ந்தாலும், குடும்ப பிரச்சனை ஒரு நாளும் போன பாடில்ல. அது முடிந்த பாடும் இல்லை. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த உலகம் இருக்கிறவரெல்லாம் அது இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். பாருங்க, யோசேப்பு அவரோடு கூட பிறந்த சகோதரர்கள் ஒரு சொப்பனம் தான் பார்க்குறாரு, சொல்கிறாரு. அதற்கு எல்லாரும் பகைச்சு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அரிக்கட்டுகளை நம்ம எல்லாரும் அறுத்து கொண்டு நெல் வயலில், கோதுமை வயலில் அரி அறுக்கிறோம், எல்லா அரிகளையும் என்ன வணங்குதுன்னு சொல்கிறாரு. எல்லோரும் பகைக்கிறாங்க. அப்புறம் சூரியனும் சந்திரனும் என்ன வணங்குதுன்னு சொல்கிறாரு யோசேப்பு. அப்பயும் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் போ என்ன சொப்பனம் பார்த்தோம்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி சொல்கிறாரு. பாருங்கள், அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடு மேய்க்கிற இடத்துல அண்ணனும் தம்பிகளை பார்க்க போகிறாரு, தன்னுடைய சகோதரர் எல்லா அண்ணன்மார்களையும் பார்க்க போகிறாரு. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழியில் போட்டுடுறாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வியாபாரி வருவாங்க, எகிப்துக்கு போகிறவங்க, அவங்கள்ட்ட அவர் விற்றுருவாங்க. அவரை என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. சிறைச்சாலையில் பார்வோனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, இச்சைக்கு இனங்களன்னு வீண்பழி சுமத்துவாங்க. அப்புறம் கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுவாங்க. சிறைச்சாலையில் 2 பேர் சொப்பனம் பார்ப்பாங்க. அது சரியாக நடந்துடும். அதன் பிறகு இப்படியாக போகும். அப்புறம் போய் என்ன பண்ணுவார், ஒரு சொப்பனம் பார்த்துருவார் பார்வோன். அதற்கு அர்த்தம் சொல்லும்படியாக எகிப்து சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பை கொண்டு போவாங்க. அவர் அதுக்குள்ள அர்த்தத்தை கரெக்டாக சொல்லுவார். உடனே எகிப்தில் பெரிய ராஜாவாக உயர்ந்துடுவார். அப்போது என்ன செய்யணும், நான் குடும்பத்தில்